இந்த பதிவானது மீனராசிக்காரர்களுக்குங்க. இந்த பதிவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எல்லோருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான நன்மைகள் வந்து சேர்ந்துடும். இந்த பதிவானது முழுமையா பார்க்கணும். நீங்க முழுமையாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க. வரக்கூடிய கிரக பலன்கள் எல்லாமே நல்ல அம்சத்துல தான் இருக்கு. எல்லாமே சரியான ஒரு மாற்றத்துக்கான வழிவகையை தான் செய்து இந்த 48 நாட்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அம்சமாக இருக்குதுங்க. அதாவது ஒரு மண்டலம்னு சொல்லக்கூடிய 48 நாட்கள். இதை நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணா உங்க வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும். இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமா இருக்குது. மீனராசிக்கு தங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ பொருட்களை இழந்திருக்கலாம், எவ்வளவோ அவமானத்தை நீங்க வந்து சந்திச்சிருக்கலாம். ஆனா இந்த 48 நாட்கள் எல்லாத்துக்கும் ஒரு விடுவு காலமா இருக்குதுங்க. மீனராசிக்கு இந்த கணிப்பு முழுமையான பலன்களை தரக்கூடியதா இருக்குதுங்க. ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகே மீனராசிக்கு எப்படி ஒரு மாற்றம் ஏற்பட போகுது, இந்த பதிவானது அவர்கள் வாழ்க்கையில் எப்படி இன்பத்தை ஏற்படுத்தி தரப்போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. மீனராசியை பொறுத்தவரையில் ரொம்ப நல்ல உள்ளங்களாக இருப்பாங்க. ரொம்ப மனசு வந்து அவ்வளோ எளிமையாகவும் இனிமையாகவும் இருக்கக்கூடியவர்கள் மீனராசி. அதனாலதான் இந்த பதிவு உங்க கண்ணுல முழுமையா படுது. இறைவனோட அனுகிரகம் இருந்தால் மட்டுமே இந்த பதிவு உங்களுக்காக வந்து சேருதுங்க. ஏன்னா மீனராசிக்காரர்கள் கள்ளங்கபடம் இல்லாதவர்கள், ஒரு நல்ல மனதிற்கு சொந்தக்காரர்கள். அப்படிப்பட்டவர்களிடம் இறைவன் எப்பொழுதும் பக்கபலமா தான் இருப்பார். பிரச்சனை என்ன பிரச்சனைனாலும் இருக்கட்டுங்க, உங்க வாழ்க்கையில எவ்வளோ சங்கடங்களை சந்திச்சிருப்பீங்க. நிறைய விஷயங்கள் இது உங்களுக்கு நடக்குமான்னு நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. அது எல்லாமே நடந்துதான் இருக்கு. இருந்தாலும் இன்றைய அளவுக்கும் உங்களை வந்து மற்றவங்க வந்து பாராட்டுற அளவுக்கோ இல்லை உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கோ தான் இன்னைய வரைக்கும் இருக்கீங்க. உங்க மனசுக்கு தெரியும், உங்களுக்கு தான் தெரியும் நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க. ஆனா மற்றவங்களை பார்க்கும் பொழுது நீங்கள் உயரமான இடத்துல தாங்க இருந்துட்டு இருக்கீங்க. அதுக்கு இறைவனின் அனுகிரகம் எப்பொழுதும் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். எந்த ஒரு நல்லதும் உங்களை வந்து சேருது, இந்த பதிவானது உங்களுக்கு நல்ல பதிவாக இருந்தால் இந்த நல்லது உங்களுக்கு வந்து சேருது அப்படின்னா இறைவனோட அனுகிரகம் இந்த இடத்துல முழுமையா இருக்குதாங்க அர்த்தம். மீனராசியை பொறுத்தவரையில் இப்ப செவ்வாயும் கேதுவும் சேர்க்கை உங்களுக்கு புதிய மாற்றத்தையும் புதிய ஒரு நம்பிக்கையையும் ஏற்படுத்துதுங்க. இந்த காலகட்டம் நல்ல ஒரு முடிவை எடுக்கக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம். சனி பகவானின் தாக்கம் உங்களுக்கு இருந்தாலும், ஏன்னா இப்ப சனி பகவான் 7.5 சனியில உங்களுக்கு ஜென்ம சனியாகவே இருந்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு முழுமையான ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமா தாங்க இருக்குது. மீனராசியை பொறுத்தவரையும் துஷ்டனை கண்டால் தூர போன்ற ஒரு பழமொழிக்கு ஏற்றார் போல வாழக்கூடியவர்கள் தான். எவ்வளவுக்கு எவ்வளவு பழகுறாங்களோ அவங்க இவங்களுக்கு சமமான இலகிய மனசோடு இவங்கள மாதிரியே இருக்கவங்களிடம் காலம் முழுக்க இவங்களும் பழகிட்டே தான் இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு அகைன்ஸ்டா ஒரு செயல் தப்பான செயலாக இருந்தாலும் அவங்களோட செயல், பேசுறது, பார்வை ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா அழகா அவங்கள விட்டு விலகி வந்துருவாங்க. எந்த வித பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டாங்க, தெளிவா அமைதியா வெளியே வந்துருவாங்க. மறுபடியும் எந்த காலத்திலயும் அங்க போய் சேர மாட்டாங்க. இது மீனராசியின் இயல்பான ஒண்ணு. அதான் சொல்லுவாங்க கழுவுற மீன்ல நழுவுற மீன். அந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வருது, இவங்களால நமக்கு பிரச்சனை அப்படின்னும் பொழுது அவங்க அந்த இடத்த விட்டு அழகா வெளியே வந்துருவாங்க. ஆனா இவங்களுக்கு பிடித்து போய் இவங்களுக்கு அவங்க மேல மரியாதை வந்துருச்சுன்னா இவங்க என்னெல்லாம் செய்யணுமோ அத்தனை வகையிலும் இவங்க நிறைய நன்மைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவுவாங்க. இவங்களால முடியலன்னா கூட மற்றவங்க யார்கிட்டயே கேட்டு அந்த அளவுக்கு பண்ணக்கூடியவர்கள் தான். நமக்கு என்னன்னு விட்டுட்டு போக மாட்டாங்க. இந்த நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டவங்க நிறைய பேர் இவங்க கூட பழக ரெடியா இருப்பாங்க. இப்படி வந்து விலகினாலும் எனக்கு ஏங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? நிச்சயமா அதற்கும் காரணம் இருக்கு. என்னன்னா நீங்க விலகினாலும் தெரிஞ்சாதானே விலக முடியும். சில பேரிடம் சில முகங்கள் உங்ககிட்ட காமிக்க மாட்டாங்க, உள்ளுக்குள்ளேயே வேலை பார்ப்பாங்க. அவங்க கிட்ட எல்லாம் நீங்க விலகவே முடியாது. அதனாலேயே பல பிரச்சனைகளை இது வரைக்கும் சந்திச்சுட்டு வரீங்க. ஏன்னா பல பேரை நீங்க அப்படியே எளிமையா நம்புவீங்க. மனசுல எந்த வித எண்ணமும் இல்லாமல் நம்மளை போலதான் இருப்பாங்கன்ற ஒரு எளிமையாக நம்பக்கூடியவர்கள் நீங்க தான். அதனாலதான் பல சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் இது நாள் வரைக்குமே சந்திச்சிட்டு இருக்கீங்க. அதே போல பல மீனராசிக்காரர்கள் பல பேர்கள் என்ன செய்யறாங்கன்னா அலட்சியமா இருப்பாங்க. எதுக்குமே அசால்ட்டா தான் இருப்பாங்க. ஒரு கவலைப்பட மாட்டாங்க. பின்விளைவுகள் என்ன வரும் அதெல்லாம் சிந்திக்கவே மாட்டாங்க. எடுத்தாங்கவுத்தான் ஒரு முடிவு பண்றதுக்குலாம் அவங்க அலட்சியமா பண்ணிடுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் உள்ள ஆழ்ந்து பார்க்க மாட்டாங்க. சரி போ, என்னவோ கடந்து போகட்டும் அப்படிங்கிற மாதிரியே இருப்பாங்க. இதுவும் இவங்களுக்கு தேவையில்லாத வீண் பிரச்சனைகளா தாங்க இந்த வாட்டி வர்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா இதுதான். ஆனா இப்ப இந்த 48 நாட்கள் நீங்கள் சரியாக இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப சிந்திச்சு செயல்படணும்.
காலம் நமக்கு ஒரு வாய்ப்பை தருதுன்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு மாற்றம் ஏற்பட்டுடுங்க. எப்பயுமே நம்ம வந்து என்ன நினச்சிக்கிறோம், நம்மளுக்கு எதுவுமே நடக்காது, ஏன்னா நம்ம ராசி இல்லாதவங்க, நமக்கு எதுவும் கிடைக்காது, நமக்கானது எந்த நல்லதும் இல்லை, நமக்கு இறைவன் எதுவும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தோடையே பல மீன ராசிக்காரர்கள் பல பேர் இப்படிதான் இருக்கீங்க. அதே போல யாருடனாலும் பழகிட்டு ஏதாவது ஒன்று செய்யணும்னா அந்த இடத்துல சோம்பேறித்தனமாகவும் இருப்பீங்க. ஒரு சில விஷயங்களை உடனடியாக செஞ்சு முடிக்க வேண்டிய வேலைகளை நீங்கள் செய்ய மாட்டீங்க, அது கொஞ்சம் காலதாமதம் எடுத்துக்குவீங்க. இதுவும் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். மற்றவங்க பேச்சை கேட்டுக்கிட்டே சில பேர் என்ன பண்றாங்கன்னா வேகமா செய்ய மாட்டாங்க, இந்த வேலையை பொறுமையா செஞ்சுக்குவோம், எப்படியா இருந்தாலும் முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையில இருக்கும் பொழுது அது உங்களால முடிக்க முடியாமல் பல சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும். இப்ப இந்த 48 நாள் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குது அப்படின்னும் பொழுது நீங்க என்ன பண்ணணும், முதல் காலதாமதத்தை ஏற்படுத்த வேண்டிய விஷயங்களை நீங்கள் காலதாமதம் ஏற்படுத்தவே கூடாது. கரெக்டா இருக்கணும். ஒரு வேலை செய்யணும்னா அந்த வேலையிலேயே தான் கண்ணு கருத்துமா இருக்கணும். அந்த வேலையை தாண்டி மற்ற வேலைக்கு போகவே கூடாது. உங்க வேலை என்ன அப்படிங்கறத நீங்க உறுதியா இருக்கணும். எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, மாறவே கூடாது. அதே போல எதையும் அலட்சியப்படுத்தவே கூடாது. ரொம்ப அலட்சியமா இது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரவே கூடாது. இன்னொன்னு, தேவையில்லாமல் எல்லாரையும் நம்புறத ஃபர்ஸ்ட் நிறுத்திக்கணும். எல்லாரையும் நம்பிடுவீங்க, அதுக்கப்புறமா அவங்க தப்புன்னு தெரிஞ்சு பிரியறதெல்லாம் பிரச்சனை கிடையாது தான், ஆனா அது தேவையில்லை. நீங்க முதலே ஆரம்பத்திலேயே அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டீங்கன்னா, ஏன்னா பிரச்சனை எந்த இடத்துல ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாத்தையும் முழுசா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வர்றதுக்காடியே பல பிரச்சனைகள் உங்களை தேடி வந்துடுது. ஆரம்ப காலகட்டத்திலேயே நீங்க எதையா இருந்தாலும் கண்டுபிடிக்கணும். அவங்க வேணுமா வேணாங்கிறத முதல்ல முடிவு பண்ணிட்டு தான் நீங்க பழகணும். நீங்க என்ன பண்றீங்கன்னா அப்படிலாம் இல்லை அப்படின்ட்டு பழகிடுவீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரியும், அதுங்காட்டியே பல பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் ஏற்படுத்தி விட்டுருப்பாங்க. அதனால முடிந்த வரைக்கும் பழகும் பொழுது நிதானத்தோடு பழகுங்க. அவங்க யாரு எப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் நீங்க பழக ஆரம்பிக்கணும். இந்த 48 நாட்களுக்குள்ள மாற்றம் வரணும்னா இதெல்லாம் நீங்க கடைபிடிச்சு தான் ஆகணும். எந்த துறையில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரம் பார்க்குறவங்க, பிரைவேட் கம்பெனி, கவர்மெண்ட் கம்பெனி, எதுவாக இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும்னா அவங்க முயற்சியை முழுசா போடணுங்க. எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சரியான பலனை தரணும், கிடைக்கணும் அப்படின்னா உங்களோட முயற்சி முழுமையாக இருக்கணும். எந்த விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படக்கூடாது, அதுல இருந்து டைவர்ட் ஆகக்கூடாது. எந்த வேலை செய்தாலும் அதில் அப்படியே தான் இருக்கணும். அதே போல இந்த காலகட்டத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடியவர்களாக விருப்பப்பட்டு இருக்குங்க. ஏற்கனவே போயிட்டு வந்துட்டு மறுபடியும் போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இப்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா கடின முயற்சி எடுத்தால் மட்டும் கிடைக்கும். ரொம்ப முயற்சி பண்ணணும், கண்டிப்பா இருக்குது, கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் உங்க கைக்கு தானாலாம் தேடி வராது. ஏற்கனவே எத்தனையோ வாட்டி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திச்சு இருந்தாலும் இப்ப அதிகப்படியா தெரியும். அதுக்காக நீங்க நிறைய முயற்சி பண்ணணும், நிறைய பாக்குற மாதிரி, நிறைய சந்திக்கிற மாதிரி இருக்கும். அப்படி கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு லக்காவும் இருக்கும், நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த 48 நாளுக்குள்ள நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயமாக உறுதியாக நீங்க வந்து வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கரெக்டா ஃபாலோ பண்ணி ஆகணும். செவ்வாயும் கேதுவும் இணைந்து இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அம்சத்துல இருக்குங்க. செவ்வாயும் கேதுவும் நல்ல ஒரு பலன் சரியா சேர்ந்து இருக்கிறது உங்களுக்கு பெரும்பாலான இடங்களில் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே நிறைய முயற்சி பண்ணி நிறைய இடத்துல தோத்து போயிருக்கலாம். ஒரு சில வேலைகள் பாதியிலேயே நின்று போயிருக்கும், முழுமையாக அதை செஞ்சு முடிக்க மாட்டேங்க. அது மீனராசிக்கு இயல்பான ஒன்றாகவே இருக்கும். பல பேர் வேலையை ஆரம்பிப்பாங்க, அது பாதியிலே நிற்கும், பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் அவங்களும் விட்டுடுவாங்க. அவங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சரி இப்போ இது நமக்கு வரல போல இருக்குன்னு அலட்சியம் காமிப்பாங்க, இல்லை வெக்ஸ் ஆயிடும். சரி வேண்டாம் எவ்வளோதான்ப்பா இதுக்கு எஃபெக்டா போறது, முழுசா ஒன்றும் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் ஏற்பட்டுடும். இதனாலேயே முழுசா உங்களால வேலைகள் செய்ய முடியாம இருந்துச்சு. இப்ப அந்த மாதிரியான வேலைகள் தொட்ட வேலை இப்ப தொடரணும்னா கூட தொடரலாம், சரியான அமைப்பு வந்துடும். இல்ல நான் புதுசாதான் இப்போதும் செய்ய போறீங்கன்னா அதை செய்தாலும் முழுமையாக செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப எப்படியெல்லாம் முதல்ல எஃபெக்டா போட்டீங்களோ அதே எஃபெக்டை இங்க போட்டீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. அலட்சியம் இல்லாமல் சோம்பேறித்தனம் இல்லாமல் நீங்க எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பீங்க அப்ப, ஆனா அப்ப தோத்து போயிருப்பீங்க. அந்த நேரம் அப்படி இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா பொருளாதார ரீதியாகவும் பலன் கிடைக்கும், உழைப்புக்கேற்ற வெற்றியும் கிடைக்கும். அந்த இடத்துல உங்களுக்கான மரியாதையும் ஏற்படும். இதனால முடிந்த வரைக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதை இப்ப முயற்சி பண்ணுங்க. அதே போல அரசாங்க ரீதியா ஏதாவது நமக்கு வந்து உதவிகள் கிடைக்கணும், பேங்க்ல ஏதாவது ட்ரை பண்ணோம்னா நிச்சயமா அந்த டைம் இதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த டைமை தவற விடாமல் நீங்கள் செய்யும் பொழுது மாற்றங்கள் ஏற்பட்டுடும். ஆனா என்னதான் செவ்வாயும் கேதுவும் இணைந்து இருந்தாலும் உங்களுக்கு சனி பகவான் தாக்கம் இருக்கிறதுனால இந்த டைம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியதாகவும் இருக்குது. ஏன்னா ஏதாவது சின்னதா ஒரு பொறி கிடைக்குமான்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்த. ஏதாவது சின்னதா கிடைச்சாலும் அதை வச்சு பெருசாக்கிடுவாங்க. அதனால முடிந்த வரைக்கும் உஷாரா இருங்க.
யாரோட விஷயத்துக்கும் நீங்க போகக்கூடாது. முக்கியமா யாராவது உங்ககிட்ட வந்து ஏதாவது கேட்கறாங்கன்னா அதற்கான பதிலை நீங்க சொல்லாதீங்க. எனக்கு தெரியாதுன்னு சொல்றது ரொம்ப நல்லது. சில விஷயங்களை உங்களிடமிருந்தே கேட்டு உங்களுக்கே தேவையில்லாத பிரச்சனைகளும் வம்புகளும் இழுத்து வர்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஏற்கனவே இது நடந்திருக்கும். ஏற்கனவே இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல பல பிரச்சனைகளை சந்திச்சு வந்திருப்பீங்க. இப்ப பாத்தீங்கன்னா சனி பகவான் தாக்கம் இருக்கும் பொழுது அது பெரும் பங்கு அதிகமா இருக்கும். அதே போல பேசும் பொழுது மிக 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 கவனமாக பேசணுங்க. வாக்குறுதிகளை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் கொடுக்கக்கூடாது. வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா மாட்டிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அது உங்களால செய்ய முடியாத காலகட்டத்துல இருக்கும். நீங்க கொடுக்குற வரைக்கும் முடியும், என்னால முடியும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த அவங்களுக்கு கொடுத்த வாக்கை உங்களால நிறைவேற்ற முடியாது. அப்ப என்ன ஆகும்? தேவையில்லாத பிரச்சனைகளும் உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படும் பொழுது மற்ற வேலைகள் எல்லாம் அப்படியே நின்றுடும். அப்ப இந்த 48 நாள் நீங்க என்ன செய்யணும்னு பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களோ அது எதுவுமே செய்ய முடியாமல் பிரயோஜனம் இல்லாம போயிடும். முடிந்த வரைக்கும் எந்தவித சிக்கல்களும் இல்லாம அப்படியே கரெக்டா பாத்துக்கோங்க. நீங்க என்ன செய்யணும் ஏது பண்ணணுங்கிறதுல தெளிவா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. அதே போல தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா இந்த வந்து பொருளாதார ரீதியா நான் பெரும்பாலான இடத்துல வந்து நான் அதிகமான பணம் போட்டு நான் வந்து பிசினஸ் ஆரம்பிச்சு செய்ய போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த 48 நாளுக்குள்ள செய்யலாம். வெற்றி அடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பாக முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றம் ஏற்படும். புதிய தொழிலாம் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை சரியான ஒரு ஜோதிடரிடம் காமிச்சு, ஏன்னா இது பொது பலனா நான் சொல்றேன். அப்ப சுய ஜாதகத்தில் உங்கள் தசாபுத்தி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு நீங்க பொருளாதார ரீதியா பெரும் பங்கு போட போறீங்க. பெருமளவு ஜாஸ்தியா போடும் பொழுது அதுல நமக்கு கரெக்டா வந்தாகணும். அதனால உங்கள் சுய ஜாதகத்தை சரியா பார்க்கணும். இப்ப வேண்டான்னு சொல்லிட்டா இப்ப நிறுத்திடுங்க. செய்யலான்னு அவங்க சொல்லிட்டா கண்டினியூ பண்ணுங்க. இந்த நேரம் 48 நாட்களுக்குள் நீங்கள் எது செய்தாலும் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி ஒரு சில முயற்சிகள் உங்களுக்கு பெரும் பங்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல லாபத்தை கொடுக்கும். அதனால உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. அதற்கு தகுந்தா போல எவ்வளவு செய்ய முடியுமோ செய்யுங்க. அது கரெக்டா உங்களுக்கு அமையும். அதே போல நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு தெரிந்த தொழிலாக இருந்தால் மட்டும் அதுல ஈடுபடுங்க. ஏன்னா இப்ப சனி பகவானும் கொஞ்சம் உங்களுக்கு ஜென்ம சனியாக இருக்கிறதுனால இந்த இடத்துல இப்ப கவனமா இருக்கணும். ஏதாவது ஒரு தொழில் செய்ய போறேன்னா அது உங்களுக்கு தெரிந்த தொழிலாக இருக்கணும், ஏற்கனவே செஞ்சதா இருக்கணும், அதை பத்தின முழு அனுபவங்கள் உங்களுக்கு தெளிவா இருக்கணும். அப்படின்னா இறங்குங்க, இல்லைன்னா கண்டிப்பாக செய்யாதீங்க இப்ப இருக்க நேரத்துக்கு. ஏன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத வீண் விரயங்களை ஏற்படுத்தி விட்டுடும். ஏற்கனவே நிறைய விரயங்கள் உங்களுக்கு இப்போ லைஃப்ல மாறிடுச்சு. ஒரு 5-6 வருஷமாவே நீங்க படாத பாடுபடுறீங்க. இப்ப இந்த 2-3 ஆண்டு காலமா இன்னும் பெரிய கஷ்டத்துல அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஏன்னா நிறைய விரயங்கள் உங்களுக்கு ஆகியிருக்கலாம். இப்ப தேவையில்லாத மறுபடியும் விரயங்கள் ஆகும் பொழுது மனசுக்குள்ள பயம் வந்துடும் உங்களுக்கு. ஏற்கனவே இலகன மனசு, எதை எடுத்தாலும் வந்து கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டாலும் அந்த அளவுக்கு தைரியமா இருக்க மாட்டீங்க. இப்ப பிரச்சனை திருப்பி வரும் பொழுது உங்களுக்கு பலகீனம் ஆயிடுவீங்க. அதனால முடிந்த வரைக்கும் பொருளாதார ரீதியா ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டம். ரொம்ப கணிச்சு எதா இருந்தாலும் நம்மளால முடியும், சரியா வரும்னு 10 வாட்டி யோசிங்க. ஒரு வாட்டி யோசிச்சுட்டு போய் எந்த வேலையும் செய்யாதீங்க. குடும்பத்தார்கிட்ட அதே போல அனுசரணையா நடந்துக்க வேண்டிய இடம் இதுதான். ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துருச்சு. குடும்பத்துல என்னதான் நீங்க விட்டு கொடுத்து பேசினாலும் அவங்க எதிர்க்க இருக்கவங்க உங்களுக்கு அது கணவனாக இருக்கலாம், மனைவி, அம்மா, அப்பா, ஏதோ ஒரு உறவு, உங்களோட நெருங்கிய உறவுக்கு தான் அதெல்லாம். ஆனா உங்களுக்கு அவங்க வந்து பிடிமானம் கொடுத்துருக்க மாட்டாங்க. எப்பயுமே ஒரு கடுகடனே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அது மாறக்கூடிய அம்சம் வந்துருச்சு. நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டுடும். அதனால என்ன பண்றீங்க, கொஞ்சம் நிதானத்தோடு பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே போல பழைய கதைகளை விட்டுடுங்க. நீ அன்னைக்கு என்ன பேசுனதானே, நீ என்ன அன்னைக்கு திட்டினதானேன்ட்டு அன்னைக்கு என்னைக்கோ நடந்ததெல்லாம் தூக்கிட்டு வந்து இங்க பேசக்கூடாது. அது நடந்ததாகவே இருக்கட்டும், அது நம்மளுக்கு இல்லைன்னு நினைச்சுட்டு போங்க. இல்ல அது நடந்ததாகவே இருக்கட்டும், அது அவங்களுக்கே புரியும்னு நினைச்சுக்கோங்க. நீங்க அதை சொல்லி காமிச்சு மறுபடியும் ஒரு பிரிவினையை ஏற்படுத்திக்காதீங்க. இப்படி ஒரு நேரம் வந்து மறுபடியும் கிடைக்கிறதுக்கு காலங்கள் ஆகலாம். இப்ப இந்த நேரத்தை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிறது உங்க கையில தான் இருக்குது. அதே போல கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள், பார்ட்னர்ஷிப்ல பண்ணக்கூடியவர்களுக்கு இப்ப எல்லாருக்கும் அது செட் ஆகுமானா ஆகாதுங்க. மீனராசிக்கு அது இப்ப வந்து ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்தும். அது ஏதோ ஒரு சில மீனராசிகளுக்கு மட்டும் அது சக்சஸ் ஆயிடும். பெரும்பாலான மீனராசிகளுக்கு அது சக்சஸ் ஆகாது. 2 பேருக்குள்ள பிரிவு தான் ஏற்படும். பொருளாதார ரீதியா பல பிரச்சனை நீங்க தான் சந்திப்பீங்க. உங்க கூட இருக்கிறவங்க அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. பொருளாதார ரீதியாவும் எல்லா விதத்திலும் அவங்க தப்பிச்சுக்குவாங்க. ஏன்னா என்னதான் பழகினாலும் பணம்னு வரும்பொழுது அவங்கவுங்க காரியத்துல தான் கரெக்டா இருப்பாங்க. உங்களுக்கு விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க, உங்களுக்கு சரியானதையும் கொடுக்க மாட்டாங்க. இதுதான் பிரச்சனை. ஒரு கஷ்டம்னா உங்களுக்கு வந்து கை தூக்கியும் விட மாட்டாங்க. அதே போல சரியான பங்குனா உங்களுக்கு கொடுப்பாங்களான்னா கொடுக்க மாட்டாங்க. அது வந்து இப்ப இருக்கக்கூடிய நேரத்துக்கு கூட்டு தொழில் முயற்சி எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டத்துல தான் இருக்கீங்க.
தயவு செஞ்சு அதை நல்லா பார்த்து பழகுங்க. அது கரெக்டான கணக்கு வழக்கு இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லாம் பார்த்துக்குவாங்க, நம்பிக்கையான ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே அமைதியாவோ அலட்சியமாவோ இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு முதலுக்கே மோசம்தான் வாங்க. நீங்கள் போட்டதே எதுவுமே போடல, எல்லாம் லாஸ்ன்னு கணக்கு காமிச்சிட்டு போயிடுவாங்க. அதனால் முடிந்த வரைக்கும் எல்லா கணக்கு வழக்குலையும் கரெக்டாக இருக்கணும், இன்வால்வ் ஆகணும். நீங்களும் அதில் தான் இருக்கிறீங்கன்னு அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டே இருக்கணும். சிலர் என்ன பண்ணுவாங்க, பொருளை மட்டும் பணத்தை மட்டும் கொடுத்துட்டு அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க, எப்படி இருந்தாலும் வந்துருன்ட்டு. ஒரு நாள் போய் பார்த்தா இதுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லைன்னுவாங்க. அதை போல் அமைப்பெல்லாம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது இந்த நேரத்துக்கு. அதே போல் மீனராசிக்காரர்களுக்கு வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக போகணுங்க. ஏன்னா வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது சிறிய விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முடிந்த வரைக்கும் உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்துட்டு வண்டி எடுங்க. அது எந்த ஊருக்கு போனாலும் சரி, எங்கே கிட்டக்கே போனாலும் தூரமாக போனாலும் அதெல்லாம் எதுவும் இல்லை. எப்போ வண்டி எடுத்தாலும் உங்கள் குலதெய்வத்தை மனதார நினச்சிக்கோங்க, மனசில் வேண்டிக்கோங்க, நீ துணையாக இருன்னு சொல்லிட்டு வண்டி எடுங்க. அப்புறம் இறைவன் மேலே பாரத்தை போடுங்க. கண்டிப்பாக உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டம் வண்டி வாகனத்தில். இப்போ மீனராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் குரு பகவான்றதுனால நீங்கள் எது செய்தாலும் இப்போ எந்த ட்ரெண்டிங்கில் இருக்குது, எந்த அமைப்பில் இருக்குன்னு பார்த்து அந்த தொழிலை செய்யுங்க. பழசையே பிடிச்சிட்டு இருப்பேன்னு சொல்லாதீங்க. கொஞ்சம் மாறணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா இப்போ என்ன சரியாக இருக்கும், ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு பாருங்கள். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்னு ஏற்கனவே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைச்சிட்டு இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கவங்க நிறைய பேர். அப்படிலாம் இல்லாமல் ஸ்மார்ட்டாக என்ன செய்யணும், ஏது பண்ணணும், நமக்கு என்ன சரியாக இருக்கும், நமக்கு என்ன பண்ணால் தெளிவான விளக்கம் கிடைக்கும், விடைகள் கிடைக்கும், பண பொருளாதார ரீதியாக மாற்றம் ஏற்படும் பார்க்கணும். பார்த்துட்டு அதற்கு தகுந்தார் மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா, ஏன்னா ஸ்மார்ட் ஒர்க் செய்கிறவங்களுக்குலாம் இந்த 48 நாள் ரொம்ப நல்ல அமோகத்தை தரக்கூடியதாக தாங்க இருக்குது. அதே போல் கலைத்தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம், சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம், அதே போல் டெக்னாலஜியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றம், அதே போல் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அத்தனை பேருக்கும் நல்ல மாற்றம். இந்த 48 நாள் ஓஹோன்னு இருக்கக்கூடிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. ஆனால் அதை கரெக்டாக நீங்கள் கையாளணும். உங்களுக்கு என்ன சரியாக வருன்றதை பார்த்து அதன்படி செயல்பட்டாலே போதும். ரொம்ப போய் அந்த 48 நாளுக்குள்ளே நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடும், ரொம்ப எதுலையும் ஈடுபடவே வேணாம். அதுவாக தன்னால் வந்து சேரும். பல மாற்றங்கள் உங்களை தேடி வரும், அந்த அமைப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டால் மட்டும் போதுங்க. இந்த காலகட்டமானது உங்களுக்கு பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அம்சத்தில் இருந்தாலும் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க. எந்த சூழ்நிலையிலையும் குலதெய்வத்தை இந்த 48 நாளும் தினம்தோறும் பக்கத்திலேயே இருக்குதுன்னா தினம் போயிட்டு வாங்க. இல்லைங்க ரொம்ப தூரங்க என்னால் போக முடியாதுன்னா தினம்தோறும் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வீட்டில் கூட தொடர்ந்து 48 நாளும் வணங்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்காளம்மன் கோவில், அங்காள பரமேஸ்வரின்னு சொல்லுவாங்க, அந்த கோவிலுக்கு 48 நாள் தீபம் ஏற்றி வச்சுட்டுவாங்க. காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ள. என்னால் முடியாதுங்க, எந்திரிக்க முடியாதுங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, பண்ணித்தான் ஆகணும்னு முடிவு பண்ணி வைராகியம் வச்சிங்கன்னா இது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். எவ்வளோ பிரச்சனைகளில் இருக்கும் பொழுது உங்களுக்கு பிரச்சனை சரியாகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்கன்னா காலையில் 6 to 7 தினம்தோறும் 48 நாளும் கணக்கு எடுத்துக்கிட்டு ஒரு நாள் கூட விடாமல் செய்து பாருங்கள். உங்கள் முயற்சிகள், உங்களோட அந்த வைராகியம் அத்தனையும் உங்களுக்கு பலனாக கிடைக்கும். நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க, வேற ஒன்றும் தேவையில்லை. ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க. அந்த அம்மா கிட்ட சொல்லிட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு தொடர்ந்து வாங்க. காலையில கோவில் திறக்க மாட்டாங்க, மூடிதான் இருக்கும், பரவாயில்ல. நீங்க வெளியே கூட தினம்தோறும் காலையில 6லேருந்து 7 மணிக்குள்ள இதை செய்து வச்சுட்டு வாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில மாற்றம் எப்படி ஏற்படுதுன்னு பாருங்க. எனக்கு அங்காள பரமேஸ்வரி கோவில் இல்லைங்க, வேற ஏதாவது சொல்லுங்க அப்படின்றீங்களா? துர்க்கை வழிபாடு ரொம்ப சிறப்பு. துர்க்கை அம்மன் கோவில் இருக்கு இல்லைங்களா, அதுல அத மாதிரி தொடர்ந்து செஞ்சீங்கன்னா 48 நாளும் காலையில 6லேருந்து 7 அதே மாதிரி தீபம் ஏத்துங்க. இல்லைங்க நான் ராகு காலத்துல போய் தினம்தோறும் ஏத்தலாமா? நிச்சயமா ஏத்தலாம். தினம்தோறும் ராகு காலம் எந்த டைம் வருதுன்னு பார்த்துக்கோங்க. எல்லா கிழமைகளிலும் டைம் மாறும். அதனால அந்த மாறும் பொழுது அதை கரெக்டாக பார்த்துக்கிட்டு அந்த நேரத்தில் போய் ராகு காலத்தில் நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க. 48 நாளுக்குள்ள உங்களுக்கு வாழ்க்கை பல முன்னேற்றங்களும் பல மாற்றங்களும் ஏற்படும். கண்கூடா பார்ப்பீங்க. கை மேலே பலன் சொல்றது இது மட்டும்தாங்க. இதெல்லாம் தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் வெளியே போயிட்டு நேர்மறை ஆற்றல்கள் உங்களுக்குள்ளே வரும் பொழுது ஒரு தெளிவு கிடைக்கும். பல பிரச்சனைகள் உங்களை விட்டு போகுதுன்னு அர்த்தம். அடுத்து என்ன பண்ணலாம் நீங்க யோசிப்பீங்க. இல்லைங்க அப்படியே எனக்கு எந்த கோவில் இல்லைங்க, நான் என்னங்க பண்றதுன்னா விநாயகர் இருக்காரா அதை பாருங்க. விநாயகர் கோவிலுக்கு எதுவாக இருந்தாலும் அந்த 48 நாள் கணக்கு நீங்க செஞ்சுதான் ஆகணும். ஜூன் 15 எடுத்துக்கோங்க தேதி. ஜூன் 15ஆம் தேதியிலிருந்து நீங்க 48 நாள் கணக்கு பண்ணி நீங்க போய் பாருங்க. உங்களுக்கு அவ்வளவு மாற்றம் ஏற்படும். ஏன்னா ஜூன் 15க்கு பிறகு கிரக மாற்றங்கள் அத்தனையும் நல்ல கிரகங்களாக மாறி நல்ல பலன்களை கொடுக்குது.
சனி பெயர்ச்சி வரும்பொழுது வரட்டும், சனி மாற்றங்கள் எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஆனால் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது சனியால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. பெரும்பாலானோர் என்ன பண்றாங்க, சனி பகவான் எனக்கு சரியில்லை, சனி பகவான் எனக்கு விரைய சனியா இருக்காரு, ஜென்ம சனியா இருக்காரு, பாதச்சனியா இருக்காருன்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. மற்ற கிரகங்கள் சப்போர்ட் கிடைச்சிட்டாலே இவரோட பலன் அந்த அளவுக்கு இருக்காது. பெரிய பாதிப்புகள் இல்லாமல் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். இந்த 48 நாள் நீங்க இதை மட்டும் செய்யுங்க. வேற ஒன்றும் வேணாம். குளிங்க, போய் விளக்கேற்றி வச்சுட்டு வாங்க. வேற ஒன்றும் கிடையாது. விரதம் இருக்க வேணாம், சாப்பாட்டுக்கு பட்டினி கிடக்க வேணாம், அந்த இது எதுவுமே வேணாங்க. எளிமையான பரிகாரங்களாக செய்யுங்க. இது மனசுல வைராகியத்தோட செய்யணும். ஆனா இது பார்க்கறதுக்கு எளிமையாக இருந்தாலும் இதுவும் ஒரு கஷ்டம்தான். சாதாரணமா செய்ய முடியாது. 48 நாள், ஒரு நாள் விட்டாலும் அது கணக்கு போச்சுன்னு அர்த்தம். ஒரு நாளும் விடாமல் அதை செய்வது ஒரு சவால் தான். இந்த சவாலை நீங்க சரியா எடுத்துக்கிட்டீங்கன்னா 48 நாளுக்குள்ள உங்க வாழ்க்கை மாறுங்கிறதுக்கு நான் சவாலா சொல்றேன்.